டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு முளைக்கட்டின பயிறு தண்ணி ரசம் பார்க்கலாம். பாருங்கள், நான் பயிறு முளைக்கட்டி இப்படி வச்சுருக்கேன். ஊற போட்டு முளைக்க வச்சுருக்கேன். அந்த பயிர் தேவையான பயிர் போட்டுட்டேன். இவ்வளவு பயிர் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதுக்கு தக்கன உப்பும் போட்டுட்டேன். ஒரு விசில் விட்டுட்டு வந்துட்டு பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், நான் சட்டி வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். கடுகு போட்டுடுறேன். கடுகு பொரியுது. இந்த டைம் இவ்வளவு வெந்தயம் போடுறேன். ரெண்டும் நல்லா பொரியுது. இந்த டைம் ஒரு சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, ஒரு கருவேப்பிலை அதுவும் போட்டுறேன். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். முளைக்கட்டுன பயிர் வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அந்த தண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு போகிறேன். தக்காளி ஒன்று கூட நல்லா உடஞ்சி வந்துடுங்க. வேணுங்கிறவங்க கரைச்சிக்கலாம். அப்படி நைஸாக உடையணும்னு ஒன்றும் இல்லை இந்த ரசத்துக்கு. சீரகம், குருமிளகு, கருவேப்பிலை, வெள்ளை பூண்டு எல்லாம் இடித்து வச்சுருக்கேன். அது இதில் போட்டு போகிறேன். பெருங்காயப்பொடி இப்போ போட்டுக்கலாங்க. நான் புளி, இந்த ரசத்துக்கு தேவையான அளவு புளி எடுத்து வச்சுட்டு அதுலேயே ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் போட்டிருக்கேன். இதையும் ஊற்றிருக்கோம். பாசிப்பயிறு வெந்துருச்சு. நான் அது தண்ணி எடுத்துட்டு போகிறேன். சாதாரண பருப்பு ரசமெல்லாம் வைக்கிற மாதிரி தான். அதில் தக்காளி நம்ம கரைச்சி விடுவோம். இது இப்படி வச்சுருக்க பாருங்கள். இப்படி இந்த தக்காளி நம்ம போட்டிருக்க அந்த ஜீரகம், குருமிளகு இதெல்லாம் இப்படி ஒரு கொதிக்கணும். அதுலேயே நான் பாருங்க இவ்வளோ எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் இருக்குது. இதை ஒன்று இப்படி குத்திட்டு பாருங்க. நல்லா மேட்ச் பண்ணணும்னு இல்லை, இந்த அளவுக்கு ஒரு மேட்ச் பண்ணிவிட்டு இது அதுலேயே போட்டு போகிறேன். இது நான் எங்கள் மாமியார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம். இந்த ரசம் எங்கள் மாமியாரோட ரெசிபி. பாருங்கள், இப்போ நான் அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கிற தண்ணி இதுலேயே ஊற்றிட்டு போகிறேன். நீ உங்களுக்கு ரசத்துக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக ஊற்றிட்டு போகிறேன், போதுமான அளவு. ஆல்ரெடி இந்த பருப்புலேயும் உப்பு இருக்குங்க. பாசிப்பயிறு வேக வைக்கும் போது நான் உப்பு போட்டிருக்கேன். தக்காளி வணங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இனி உப்பு பார்க்க வேண்டிய தேவையில்லை எனக்கு. நீங்கள் உப்பு பார்க்கணுன்னா முதல்லையே பார்த்துக்கலாம், இதுக்கு முன்னாடியே பார்த்துக்கலாம். ரசம் நுரக்கட்டி, சாதாரண நம்ம வீட்டில் நுரக்கட்டி வருமல்லவா. இந்த ரசம் நம்ம டயட் ரெசிபிக்கு தாளிக்கிறதுக்கெல்லாம் இந்த பயிர் நம்ம மேக்சிமம் வீட்டில் வேக வைப்போம். எல்லா பயிருமே முளைப்பிச்சு வேக வைப்போம். இப்படி வேக வைக்கும்போது அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சூப்பாவோ ரசமாவோ நம்ம எல்லாருமே வச்சு சாப்பிட்லாங்க. இப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு போகிறேன். அது வணக்கி விடும்போதும் போட்டுக்கலாம். நான் போடலை, இப்போ தான் போட்டிருக்கிறேன். இந்த நம்ம எல்லாத்து வீட்லேயுமே இந்த முளைக்க வைக்கிற பயிர்கள் மேக்சிமம் இப்போ எல்லாத்து வீட்லேயுமே நம்ம செய்கிறோம். வயசானவங்க இருக்கிற வீட்லேயும் இருந்தாலும் சரி, குழந்தை இருக்கிற வீட்லேயும் இருந்தாலும் சரி. இப்போ நம்ம அந்த தண்ணி வேக வைக்கிற தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் இப்படி ரசம் வச்சுக்கலாம். சாம்பார் வைக்கிறோமா கம்மியாக இருந்தால் அதில் தண்ணிக்கு பதிலாக அது எடுத்துக்கலாம். ரெண்டாவது, குழந்தைகளுக்கு சூப் செஞ்சு கொடுக்கலாம். சும்மா அதில் அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் தேனை கலந்து அவங்களுக்கு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி குடித்தா அவங்க பாட்டு அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, குடிச்சிக்குவாங்க. நாங்களாம் எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைகளுக்கு செஞ்ச விஷயங்கள். வாங்க நம்ம வீட்டில் ரசம் நுரக்கட்டி வந்தோடனே இறக்கிடலாம். வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.